இப்போ அதே மாதிரி இந்த வெள்ளை அறிக்கை விடுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வெள்ளை அறிக்கை வெளியானா நிறைய திமுக அமைச்சர்கள் இந்த ஊழல் பட்டியல கைதாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஊழல் அதிமுக அமைச்சர்கள்லாம் இந்த கூட்டணிக்குள் வந்ததால் எங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிறோம்னு விசிக மற்றும் இடதுசாரிகள் ஐயுஎம்எல் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் மீது விஜயால் எந்த நடவடிக்கையை எடுக்க முடியாது. இதுதான் உண்மை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில். அந்த கட்சி அதிமுக திமுக இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைச்சிட்டு. ஆனால் இப்போ அதிமுக முழுசா அழியிற நோக்கில் போயிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் தான் இந்த அதிமுக உடைக்கிறாரு செங்கோட்டையின் மூலமா. தேர்தலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி அழியும்னது அதிமுக தான். இப்ப போய் அதிமுகவை உடைக்க வேண்டிய தேவை தாவேக அரசுக்கோ விஜய்க்கோ செங்கோட்டையனுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த லீமா ரோஸ் அவங்கள எடப்பாடி கட்சியில சேர்த்துட்டாரு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த லாட்டரியை ஒழிச்சு கட்டினாங்க. இப்போ திரும்ப அந்த லாட்டரியை உள்ள கொண்டு வந்தால இந்த 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 10 கோடி வீதம் 300 கோடி பேரம் பேசுறதா சொல்றாங்க. அதுக்கு ஆதவர்ஜுனா தான் காய் நகர்த்திட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஆதவர்ஜுனா நம்ம தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா லீமா ரோஸ்ங்கிறவங்க ஒரு லாட்டரி தொழில் செய்த மார்ட்டினுடைய மனைவி, அவ்வளவுதான் அவங்க. ஆனா அவங்க கிட்ட பல லட்சம் கோடி பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிமுகக்குள்ள வந்தவருக்கு இவங்க லால்குடியில சீட் கொடுக்குறாங்க. அப்ப அதுவே நீங்க செய்த மிகப்பெரிய அரசியல் பிழை. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கேயுமே விஜயோட பேரை சொல்லி மென்ஷன் பண்ணாம விமர்சனத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனா எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் உதயநிதியை வசப்பாடிட்டு இருக்காரு. இந்த ஈகோ பிரச்சனை தமிழ்நாட்டு அரசியலே மாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க யார் ஆளுங்கட்சியா இருக்கு அவர் குறித்து தான் விமர்சனம் பண்ண முடியும். அதைத்தான் அவர் பண்ணாரு. அதே நேரம் ஒரு ஆளுங்கட்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு கட்சி தன்னை விமர்சனம் பண்ணும் போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நாம விஜயனுடைய விமர்சனத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி விஜயை நம்ம பெரிய ஆள் ஆக்கிடக்கூடாது, நமக்கு சமமான எதிரியாக விஜயை அந்த இடத்துல நிறுத்திடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. காலத்துக்கேற்ப அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு 3 பேருடைய ஈகோ அப்படி இப்படிலாம் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ரொம்ப சிக்டான ஒரு முதலமைச்சரா விஜய் அவர்கள் இருக்காரா? இது எத்தனை நாளைக்குங்கிற ஒரு கேள்வி எழுவதை தவிர்க்க முடியும். ஆனா இதுக்குள்ளார அதிமுக மாதிரியான கட்சிகள் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி இந்த வெள்ளை அறிக்கை விடுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த வெள்ளை அறிக்கை வெளியானா நிறைய திமுக அமைச்சர்கள் இந்த ஊழல் பட்டியல கைதாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. யார் யார் எத்தனை கோடி கொள்ளையடித்தார்கள்ங்கிற பட்டியலும் கூட முதலமைச்சர் விஜயினுடைய டேபிள்ல இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர்கள் மீது விஜயால் எந்த நடவடிக்கையை எடுக்க முடியாது. இதுதான் உண்மை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில. ஏன்னா இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குற அந்த 4 கட்சிகளுமே திமுக கூட்டணியில் இருப்பவை. அதுக்கு அடுத்து தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்தாலும் நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னு அறிவித்து விட்டு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க திமுக அமைச்சர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தா இவர்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிக்குவாங்க. அதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அதே நேரம் இங்க இன்னொரு காட்சி நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதிமுகவை ஒரு பிளவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இயங்கிட்டு இருக்காங்க. அநேகமாக அதிமுக எம்எல்ஏக்கள் 2ஆக உடைந்து தனி அணியாக செயல்படுவதற்கான ஒரு சூழல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கும் பட்சம் எஸ்பி வேலுமணி தலைமையிலான இந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அமைச்சரவைக்குள்ளவே இவங்களும் கூட்டணி அமைச்சரவையை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஊழல் அதிமுக அமைச்சர்கள்லாம் இந்த கூட்டணிக்குள் வந்ததால் எங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிறோம்னு விசிக மற்றும் இடதுசாரிகள் ஐயுஎம்எல் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா திமுக அமைச்சர்கள் மீது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே கையில எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எலெக்ஷன் முன்னாடியே பேசியிருந்தோம் சார். விஜய் அவரோட இந்த அரசியல் வருகைக்கு பிறகு ஒரு திராவிட கட்சிகள் அழியும் சொல்லியிருந்தீங்க. அந்த கட்சி அதிமுக திமுக இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அதிமுக முழுசா அழியிற நோக்கில் போயிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் தான் இந்த அதிமுக உடைக்கிறாரு செங்கோட்டையின் மூலமா அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வி என்னன்னா, தேர்தலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி அழியும்னது அதிமுக தான். அது இன்னொன்னு, அதிமுகவினுடைய அழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு மிக மிக தேவையான விஷயம். என்னன்னா, திராவிட கட்சி என்ற பெயரில்
இயங்கி வரும் அதிமுக பார்த்தீங்கன்னா பாஜக என்கிற அந்த சங்கிகளுக்கு துணை போகிற ஒரு கட்சியா மாறிடுச்சு. அதனால பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்படி வேலை இல்லையோ அதே மாதிரி பாஜகவை சுமந்து கொண்டிருக்கிற அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் வேலை இல்லை. அதனால தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி தான் அதிமுக. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதற்கான அறிகுறிகள் இப்ப தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரம் இந்த பிளவுக்கு விஜயை குற்றம் சுமத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா அதற்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பட் அதே நேரம் இன்னொரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு சில எம்எல்ஏக்களுடைய தயவு தேவைப்பட்ட போது செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்களிடம் அப்படி ஒரு அட்டம்ப்ட் அவர் பண்ணார். அதுல எந்த மாற்றமே இல்லை. என்ன காரணம், அவரும் அதிமுகவில் இருந்தவர், அவருடைய நண்பர்கள் இன்னமும் அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகளா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தங்கள் கட்சிக்கு ஆதரவை திரட்டுகிற ஒரு முயற்சியில அவர் ஈடுபட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவர்களுடைய ஆதரவு கிடைக்கல, வேற இடத்துல இருந்து ஆதரவு வந்தது. இன்னைக்கு அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்களுடைய ரோல் முடிஞ்சு போச்சு. இப்ப போய் அதிமுகவை உடைக்க வேண்டிய தேவை தாவேக அரசுக்கோ விஜய்க்கோ செங்கோட்டையனுக்கு எங்கிருந்து வந்தது? அது அவசியமே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல டிஎஸ்க்கும் செங்கோட்டையனும் ஒரு ஈகோ பிரச்சனை. ஸோ எப்படியாவது இந்த கட்சியை உடைச்சாகணும். விஜய் மூலியமா தான் செங்கோட்டையன் காய்கள் நகர்த்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லீமா ரோஸ் இருக்காங்களா சார், அவங்கள எடப்பாடி கட்சியில சேர்த்துட்டாரு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த லாட்டரியை ஒழிச்சு கட்டினாங்க. இப்ப திரும்ப அந்த லாட்டரியை உள்ள கொண்டு வந்தால இந்த 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா சார், அவங்களுக்கு 10 கோடி வீதம் 300 கோடி பேரம் பேசுறதா சொல்றாங்க. அதுக்கு ஆதவர்ஜுனா தான் காய் நகர்த்திட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது சார். இல்ல, இது எல்லாமே காதில் விழுகிற செய்திகள் தான். இது எந்த அளவுக்கு உண்மை, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிச்சயமாக தெரியல. நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடியுடைய அரசியல் துவக்கமே செங்கோட்டையனால் நடந்ததுதான். கிட்டத்தட்ட அமைதிப்படை படத்தினுடைய காட்சிகள் தான். இவரால் கட்சிக்குள் இவரால் வளர்க்கப்பட்டு இவரால் அடையாளம் காட்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்த எடப்பாடி கடைசியில் இவரையே உதறி தள்ளுகிற ஒரு சூழல் தள்ளப்பட்டாரு. அதன் தொடர்பாக 2 பேருக்குமே ஒரு விரோதம் இருக்கு. அது இல்லாம இப்ப சமீபத்திய அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் செங்கோட்டையனை ஒருமையில் எடப்பாடி பேசினது எல்லாத்தையுமே நம்ம கேட்டோம். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா இந்த தேர்தலில் ஒருவேளை எடப்பாடி வெற்றி அடைந்து முதலமைச்சர் ஆனால் அவர் செய்த முதல் நடவடிக்கையே செங்கோட்டையன் மீது ஏதோ ஒரு வகையில் ஒரு நடவடிக்கை எடுப்பதாகத்தான் இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு உள்நோக்கமுள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அதை காரணமா காட்டி செங்கோட்டையன் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்னா அதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மேல விஜய் அப்படிப்பட்டவர் கிடையாது. செங்கோட்டையனுக்கு வேணா எடப்பாடி மீது அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏதோ ஒரு இதெல்லாம் இருக்கலாம். ஆனா விஜய் அந்த மாதிரி விஷயத்த என்கரேஜ் பண்ண மாட்டார். நமக்கு விஜய் பர்சனலாக தெரியுங்கிற அடிப்படையில் சொல்றேன். அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அதுக்கு அவர் உடன்பட மாட்டார். எல்லாத்துக்கும் மேல அவருடைய இன்றைய நோக்கம் என்ன 2 நாளைக்கு முன்ன அவருடைய நோக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படியாவது ஆட்சி அமைக்கணும். அதுக்கு அடுத்து இந்த பாஜக கூட்டணியிட்ட போய் நிக்காம மதசார்பற்ற கட்சிகளினுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கணுங்கிறது அவருடைய நோக்கமா இருந்தது. இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும். அதை நோக்கி அவர் நகர்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சீப்பான பாலிடிக்ஸை எல்லாம் இவர் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி லாட்டரி மார்ட்டினுடைய மனைவி இப்ப லீமா ரோஸ் இந்த பிளவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம். அதுக்குள்ள நீங்க ஆதவர்ஜுனா நம்ம தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா லீமா ரோஸ்ங்கிறவங்க ஒரு லாட்டரி தொழில் செய்த மார்ட்டினுடைய மனைவி, அவ்வளவுதான் அவங்க. ஆனா அவங்க கிட்ட பல லட்சம் கோடி பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிமுகக்குள்ள வந்தவருக்கு இவங்க லால்குடியில சீட் கொடுக்குறாங்க. அப்ப அதுவே நீங்க செய்த மிகப்பெரிய அரசியல் பிழை அது. ஸோ அதற்கான பலனை எடப்பாடி அனுபவிக்கிறார். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப எடப்பாடியே இந்த அதிமுக கட்சி தலைவர்ல நீக்கிட்டா அடுத்த தலைவரா எஸ்பி வேலுமணி போடுறாங்க. ஆக்சுவலா இப்போ கோயம்புத்தூர்ல 10 தொகுதிகள் இருக்கு. அந்த தொகுதியில் அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ அதே மாதிரி சிவி சண்முகமா இருக்கட்டும், அந்த இடத்துல 7 தொகுதிகள் இருக்கு, அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எடப்பாடி நீக்கிறது எப்படி சரியா இருக்கும்? இல்ல, அது சரி தவறுங்கிற விவாதத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு எஸ்பி வேலுமணியும் தகுதியானவர் கிடையாது தலைமைக்கு. சிவி சண்முகமும் தகுதியான தலைவர் கிடையாது. அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து ஒழிக்கப்படணும். அப்ப சிவி சண்முகம் போன்ற பல நற்குணங்களை கொண்ட அவர் தலைவராக வர்றதுதான் அதிமுக சீக்கிரம் அழிவதற்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நாம் ஆசைப்படுவது என்ன அப்படின்னா சிவி சண்முகம் தலைவராக வரணும். அவர் தலைவராக வந்த பிறகு ஆடுற ஆட்டத்தை இந்த நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் பார்க்கணும். அதன் மூலமாக அதிமுக ஒரு அழிவு பாதையை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறது தான்
நம்முடைய விருப்பம். இப்ப அதிமுக வந்து இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தாலும் அவங்களுக்காக வந்து 20% ஓட் பேங்க் வந்து இருக்கு சார். இப்ப வரும் தேர்தல் வந்து அது அப்படியே வந்து தாவேக்காக்கு வந்து போகும்ன்ற வந்து நினைப்பு சொல்றாங்களே. நிச்சயமாக அதிமுகவுடைய வாக்கு வங்கிங்கிறது எதிர்காலத்தில் இப்படி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் அது ஒரு சரிவை நோக்கி தான் போகும். அது கண்டிப்பாக தாவேக்காவை நோக்கி செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணம், நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த தேர்தலிலேயே இரட்டை இலைக்கு விழுந்த பெண்களுடைய வாக்குகள் பெருமளவில் வந்து விசில் சின்னத்துக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக தொண்டர்கள், நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள் எடப்பாடி தலைமையை வந்து ரசிக்கல. அதே நேரம் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, நம்ம தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, நம்ம புரட்சி தலைவி ஆரம்பிச்ச கட்சி, அந்த கட்சிக்கு எதுவும் வந்துடக்கூடாது, அந்த கட்சியை வந்து நம்ம முட்டு கொடுக்கணும், அந்த கட்சியுடைய வெற்றிக்கு நம்ம காரணமா இருக்கணுங்கிற அடிப்படையில தான் வேறு வழி இல்லாமல் வந்து அவங்க அதிமுகவை ஆதரிச்சாங்க, அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள். எதிர்காலத்தில் இந்த மாதிரி இருக்காது. இப்ப நான் சொல்றேனே, எடப்பாடி தலைமையே அதிமுக தொண்டர்கள் விரும்பல, ஏற்கல, ரசிக்கல. CV சண்முகம்லாம் தலைவரானா என்ன ஆகுன்னு பாருங்க. ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் செவத்துல போய் மண்டையில மடையர் முட்டிக்குவோம். அப்படிதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த வாக்கு வங்கி அங்க நிலைத்து நிற்கும்? அதாவது அதிமுகவுடைய வாக்கு வங்கி சிதறுவதையும் அது வெவ்வேறு கட்சிகளுக்கு செல்வதையும் யாராலையும் தவிர்க்க முடியாது. அதில் பெரும்பாலான வாக்குகள் வந்து தாவேக்காவை நோக்கி தான் போகும். இந்த 3 பணக்கார வீட்டு மகன்களுக்கு வந்து இந்த ஈகோ பிரச்சனையால தான் தமிழ்நாட்டு அரசியலை வந்து மாத்திருக்காங்க. விஜய் அவர்களா இருக்கட்டும், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அப்புறம் மாதவர்ஜன். இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுகவை தொடர்ந்து வந்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கேயுமே வந்து விஜயோட பேரை சொல்லி மென்ஷன் பண்ணாம விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆதவர்ஜன் எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் உதயநிதியை வந்து வசப்பாடிட்டு இருக்காரு. இந்த ஈகோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டு அரசியலே வந்து மாத்திருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. சரி, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஈகோ பிரச்சனையா நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருப்பது திமுக. இப்போ விஜயனுடைய நோக்கம் என்ன, எந்த நோக்கத்துக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா, MK ஸ்டாலின் அமர்ந்திருக்கிற முதலமைச்சர் நாற்காலியில நாம் உட்காரணுங்கிறது விஜய் அவர்களுடைய நோக்கம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த கட்சியை விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். அதுதானே சரியான அரசியல். நீங்க தமிழ்நாட்டுல கட்சியை தொடங்கிட்டு ட்ரம்ப் பண்றது சரியில்லை, ஈரான் மேல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா இங்க கட்சி நடத்த முடியுமா? அல்லது பாத்தீங்கன்னா ஒன்றியத்துல வந்து மோடி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேச முடியுமா? இல்ல யூபியில வந்து சாமியார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பேச முடியுமா? இங்க என்ன இஷ்யூ, இங்க யார் ஆளுங்கட்சியா இருக்கா, அவர் குறித்து தான் விமர்சனம் பண்ண முடியும். அதைத்தான் அவர் பண்ணாரு. அதே நேரம் ஒரு ஆளுங்கட்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு கட்சி தன்னை விமர்சனம் பண்ணும் போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நாம வந்து விஜயனுடைய விமர்சனத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி விஜயை வந்து நம்ம பெரிய ஆள் ஆக்கிடக்கூடாது, நமக்கு சமமான எதிரியாக விஜயை வந்து அந்த இடத்துல நிறுத்திடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதனாலதான் எல்லா இடங்களிலுமே எடப்பாடி மீதான விமர்சனங்களை மட்டுமே தான் வச்சாங்க. திமுகவுக்கு தெரியும் விஜய் வந்து ஒரு பலமான எதிரி, எடப்பாடி ஒரு பலவீனமான எதிரி. அப்ப நம்ம ஒரு பலமானவரை நமக்கு முன்னால நிறுத்த வேணாம், ஒரு பலவீனமான ஒருத்தரை நிறுத்தி அவரை எளிதில் ஜெயிச்சிடலான்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனா விஜய் சொன்ன தாவேகா வெர்சஸ் திமுகங்கிற அந்த விஷயம் தான் மக்கள் கிட்டையும் போய் சேர்ந்து அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்ப விஜய்க்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு. இப்ப இவர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப நேத்து வரைக்கும் நீங்க விஜயனுடைய பெயரையோ தாவேகா பெயரையோ சொல்லாமல் நீங்க அரசியல் நடத்திருக்கலாம். அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல சரியாகவும் இருக்கலாம். இனியும் அது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம் இல்லை. இப்ப விஜய் உங்கள் மீது என்னவெல்லாம் விமர்சனம் வைத்தாரோ அதை இன்றைக்கு ஒரு எதிர்கட்சியாக நீங்க வந்து விஜய் மீது வைப்பீங்க. அது வந்து தவிர்க்கவே முடியாது. எல்லாத்துக்கும் மேல சட்டசபையில உட்காந்துக்கிட்டு விஜய் முன்னால ஒரு எதிர்கட்சியாக நீங்களும் பல்வேறு விமர்சனங்களை வச்சுத்தானே ஆகணும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நகர்வு, காலத்துக்கேற்ப அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு 3 பேருடைய ஈகோ அப்படி இப்படிலாம் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் இந்த பெண்கள் விஷயத்துல வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காரு. எந்த ஒரு பெண்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வரக்கூடாது, அதுக்காக தான் இந்த சிறப்பு அதிரடி படைகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த கட்சியில வந்து யாரும் வந்து இந்த ஊழல் பண்ணக்கூடாது, அது வந்து இந்த முதல்வரா பதவியேற்கும் போது இந்த வார்னிங் வந்து கொடுத்திருந்தாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு முதலமைச்சரா விஜய் அவர்கள் இருக்காரா சார்? அதான் ஏற்கனவே விஜய் பல முறை அவர் சொல்லியிருக்காரு, நம்ம கட்சியில எந்த தப்பு நடக்காது, ஊழல் நடக்காது, ஒரு பைசா கூட நானும் எடுக்க மாட்டேன், மற்றவர்களையும் எடுக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது வெறும் மேடை பேச்சு இல்லை, அதை வந்து நம்ம உறுதியா நம்பலாம். ஏன்னா அதுல வந்து அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இங்க இருக்கு. அப்ப அதுல வந்து அவர் முதல்
கவனம் செலுத்துறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேல அவர் இந்த இடத்தில் அமர்ந்திருப்பதற்கே பெண்களுடைய ஆதரவு வந்து முக்கியமான ஒரு காரணம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல்ங்கிற விஷயத்திலேயே அவர் கவனமா இருக்கார், அதுல மாற்றம் இல்லை. ஆனா இது எத்தனை நாளைக்குங்கிற ஒரு கேள்வி எழுவதையும் தவிர்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு விசிகாவா இருக்கட்டும், இடதுசாரிகள்லாம் வெளியிலிருந்து ஆதரிக்கிறாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே, இப்ப அதிமுக பிளவுபட்ட அதில் ஒரு பிரிவினர் இந்த ஆட்சிக்குள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப CV சண்முகம், SP வேலுமணி போன்றவர்களாம் அமைச்சர்களாக இது உள்ள வந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஊழலற்ற ஆட்சியை எப்படி கொடுக்க முடியும்? என்ன விஜய் கொடுக்க முடியும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இவங்கெல்லாம் எத்தனை 1000 கோடி ஊழல் பண்ணாங்கிறத நம்ம தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், நாம் தானே நேரடி சாட்சி. அப்ப விஜய் தலைமைக்கு வந்ததற்கு அப்புறம் அவங்க கை காலையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு யோக்கியமான அமைச்சர்களாக எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்க முடியும்? அதுக்கப்புறம் ஒரு கட்சியை உடைத்து விஜயினுடைய தாவேக அமைச்சரவைக்குள்ள நம்ம வரணும்னு இவர்கள் ஆசைப்படுவதற்கு என்ன காரணம்? நாம சம்பாதிக்கணும், நம்ம 5 வருஷம் பதவி இல்லாம இருந்துட்டோம், கஜானாவெல்லாம் காலி ஆயிடுச்சு, மறுபடி கஜானாவை நிரப்பணும்னா நமக்கு வந்து ஒரு பவர் தேவைங்கிறதுனால தான் அந்த உள்ள வர்றதுக்கே அவங்க முயற்சி பண்றாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு இவர் எப்படி நல்லாட்சியை கொடுக்க முடியும்? அதனால எனக்கு தெரிந்து இன்றைய சூழ்நிலை நீடிக்கும் வரை தாவேக்கா பாத்தீங்கன்னா ஊழலற்ற ஒரு ஆட்சியை கண்டிப்பா கொடுப்பாங்க, அது கொடுக்க முடியும். ஆனா இதுக்குள்ளார அதிமுக மாதிரியான கட்சிகள் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு.